அரசு தலைமை மருத்துவமனை காரைக்குடிக்கு மாற்றப்பட்டு 2 ஆண்டுகள் ஆச்சு. இன்னும் அதை அறிவிக்காமலே இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 2 மருத்துவமனைகளிலுமே எந்த விதமான அவசர சிகிச்சை பிரிவோ தீவிர சிகிச்சை பிரிவோ இல்லை. இங்கே அடிபடுற அத்தனை பேரையும் மதுரைக்கு தான் கொண்டு போகக்கூடிய அவலமான சூழ்நிலை இருக்குது. கொண்டு போகிற வழியில் வாரத்துக்கு 4 பேர் செத்துக்கிட்டு இருக்கிறோம் இங்கே காரைக்குடியில் உள்ள பொதுமக்கள். அதனால் நாங்கள் இங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் காரைக்குடி மக்கள் மன்றத்தின் ஏற்பாட்டில் பல இயக்கங்கள் சேர்ந்து இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரே நோக்கம், தயவு செய்து காரைக்குடி அரசு மருத்துவமனையில் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவை ஏற்படுத்துங்க. காரைக்குடி மருத்துவமனையில் ஒரு சிடி ஸ்கேன் இல்லாத ஒரு அவலமான நிலை இருக்குது. மருத்துவர்கள் இல்லை. தயவு செய்து ஒரே மருத்துவமனையை இயக்கினாலும் தயவு செய்து முழுமையாக இயக்குங்க. இனிமேலும் எங்கள் காரைக்குடி மக்கள் நாங்கள் பலியாக தயாராக இல்லை. அப்படி இன்னும் நீங்கள் தாமதிச்சிங்கன்னா பரவாயில்ல, நாங்கள் நடுரோட்டில் தீக்குளிக்கவும் தயாராக இருக்கிறோங்கிறத சொல்லி உடனடியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் இதை சரி செய்யணும்னு நாங்கள் தமிழ் அரசை கேட்டுக்கிறோம். ஸ்கேன் வசதி, ரத்த வங்கி, கண் வங்கி, இன்னும் என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அவையெல்லாம் இந்த காரைக்குடியிலே அரசாங்கம் உடனடியாக செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் காரைக்குடி மக்கள் மன்றத்தினுடைய தலைவர் சொன்னது போல அரசு மருத்துவமனைகளை இழுத்து பூட்டக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு ஆளாக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் முதல் தவணையாக செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து மக்களை திரட்டி, காரைக்குடி மக்கள் அனைத்தையும் திரட்டி கடையடைப்பு போராட்டம் போகின்ற வரையிலும் எங்களை ஆளாக்கிவிடக்கூடாது. உடனடியாக அரசாங்கம் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன செய்கின்றார், நகர்மன்ற தலைவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களெல்லாம் அதற்கு முயற்சி எடுத்து காரைக்குடி மக்கள் மன்றத்துடைய நியாயமான இந்த கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த டிசம்பர் மாதம் 2014க்குள் இதற்கு ஒரு முடிவு தராவிட்டால் 2015 ஜனவரியிலே மக்கள் எல்லோரும் கூடி, எல்லா இயக்கங்களும் கூடி மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி இதனை நாங்கள் கண்டிக்கின்றோம்.